தூத்துக்குடியில் வின்ஃபாஸ் மின்சார வாகன உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது துவக்கி வைத்திருக்கிறார். 114 ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ள வியட்நாமின் வின்ஃபாஸ் கார் ஆலையை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது துவக்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 16,000 கோடி ரூபாய் செலவில் சில்லாநத்தம் சிப்காட் வளாகத்தில் வின்ஃபாஸ் மின்சார கார் உற்பத்தி ஆலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், தகவல்களை பகிர்ந்துக்கங்க. ஆண்டுக்கு 1 லட்சம் மின்சார கார்களுக்கு மேலே உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற இலக்கோடு தான் இந்த வின்ஃபாஸ் நிறுவனம், வியட்நாமை தாயகமாக கொண்ட நிறுவனம், தமிழகத்திலே தொழிற்சாலையை அமைத்திருக்கின்றது. அதில் உற்பத்தி செய்யப்பட்ட 2 வகையிலான மின்சார கார்கள் இன்று முதல் விற்பனை செய்யப்பட இருக்கின்றன. அவற்றின் விற்பனையை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கின்றார். ஒரு வெள்ளை நிற வின்ஃபாஸ் காரிலே தன்னுடைய கையெழுத்தை இட்டு விற்பனையை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார். தொழில்துறை அமைச்சர், தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் உடன் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். தமிழகத்தினுடைய சென்னையிலே இந்த வின்ஃபாஸ் கார்களுக்கான ஷோரூம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் இங்கு உற்பத்தியாகக்கூடிய பெரும்பாலான கார்களை பொறுத்தவரை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளன. தூத்துக்குடி துறைமுகத்தை பயன்படுத்தி இலங்கைக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் தொடர்ச்சியாக லட்சக்கணக்கான மின்சார கார்கள் ஏற்றுமதியாக உள்ளன. இதன் மூலமாக 3,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற தகவலை தமிழக அரசு ஏற்கனவே வெளியிட்டிருந்தது. முதல் கட்டமாக தற்பொழுது இதனுடைய விற்பனையை தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 500 பேர் வரை வேலைவாய்ப்பு பெற்றிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சருடைய அந்த திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் வாயிலாக பயிற்சி பெற்ற ITI படித்தவர்கள், பாலிடெக்னிக் படித்தவர்கள் மிக அதிக அளவில் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். தற்பொழுது 500 பேர் வரை இந்த வின்ஃபாஸ் நிறுவனத்தின் மூலமாக வேலைவாய்ப்பு பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறுவனத்தினுடைய உற்பத்தி திறன் மேலும் அதிகரிக்க இருக்கின்றது. அதன் மூலமாக கிட்டத்தட்ட 3,500 பேருக்கும் கூடுதலானவர்கள் வேலைவாய்ப்பை பெறுவார்கள் என்ற விவரம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. வின்ஃபாஸ் கார்களை பொறுத்தவரை பல்வேறு ரகங்களாக அது உற்பத்தி செய்யப்பட இருக்கின்றன. தற்பொழுது 2 விதமான கார்கள் மட்டும் உற்பத்தியாகி இருக்கின்றன. 4 பேர் அமரக்கூடிய விதமாக இந்த மின்சார கார்கள் அமைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட ஆன்ரோடு பிரைஸ் என்று சொல்லும் பொழுது அது விற்பனை விலையாக 30 லட்சம் ரூபாய் வரை சராசரியாக விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. 4 பேர் அமர்ந்து பயணிக்க முடியும். மேலும் ஏற்கனவே இந்திய சந்தையில் நிறைய மின்சார கார்கள் இருந்தாலும் இந்த வின்ஃபாஸ் கார்களுக்கு என்று சில தனித்தன்மைகள் இருக்கின்றன என்று அந்த நிறுவனம் சார்பில் கூறியிருந்தார்கள். உலகளாவிய நிறுவனம் என்ற அடிப்படையில் தான் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டின் பொழுது இந்த நிறுவனத்தை தமிழகத்தில் ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு அரசு சிறப்பு கவனம் செலுத்தியிருந்தது. ஏற்கனவே பல மின்சார கார்கள் இருந்தாலும் இந்த கார்கள் தமிழகத்தினுடைய தேவைகளுக்கு, தமிழக மக்கள் அந்த கார் வாங்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினருடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக இந்த கார்களுடைய செயல்பாடு இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இதனுடைய விற்பனை தமிழ்நாட்டில் அதிகம் இருக்கும் என்பதை உணர்ந்து தமிழ்நாடு அரசு இந்த நிறுவனத்திற்கு சிறப்பு முக்கியத்துவம் கருதி வியட்நாமுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டுக்கு இந்த நிறுவனத்தை சார்ந்த உயர் அதிகாரிகளை வரவழைத்து ஒப்பந்தம் என்று தற்பொழுது விற்பனையை தொடங்கி வைத்திருக்கின்றார் தமிழ்நாடு முதலமைச்சர். குறைந்த நேரத்திலே சார்ஜ் ஆகக்கூடிய திறன் கொண்டதாகவும் குறைந்த சார்ஜ் திறனுடன் நீண்ட நேரம் ஓடக்கூடிய வகையிலாகவும் இந்த மின்சார கார்கள் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். உலகளாவிய முன்னணி மின்சார கார் நிறுவனங்களில் ஒன்றாக இந்த வின்ஃபாஸ் நிறுவனமும் இருக்கின்றது. எனவே முதலமைச்சர் இந்த நிறுவனத்தினுடைய உற்பத்தியை ஏற்கனவே தொடங்கி வைத்திருந்தார். விற்பனையை இன்று தொடங்கி வைத்திருக்கின்றார். சென்னை உட்பட பல்வேறு இடங்களிலும் இதனுடைய விற்பனை நிலையங்கள் அடுத்தடுத்து அமைக்கப்பட இருக்கின்றன. பல்வேறு நாடுகளுக்கும் இந்த வின்ஃபாஸ் கார்கள் ஏற்றுமதி செய்யப்பட இருக்கின்றன. முதலமைச்சர் இந்த வின்ஃபாஸ் கார்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தொழில் கூடத்தை முழுவதுமாக சுற்றி பார்த்தார். அதில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய கார்களுடைய செயல்திறன் எவ்வாறு இருக்கும் என்பதையும் அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் முதலமைச்சருக்கு எடுத்துக் கூறினார்கள். அதன் பிறகு முதலமைச்சர் ஒரு வெள்ளை நிற வின்ஃபாஸ் காரிலே கையெழுத்திட்டு விற்பனையை தொடங்கி வைப்பதாக அந்த பதிவினை எழுதியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சருடைய கையெழுத்துடன் அந்த வின்ஃபாஸ் கார்கள் விற்பனை தொடங்கி இருக்கின்றது. மேலும் தூத்துக்குடியில் நடைபெறக்கூடிய தொழில் முதலீட்டாளர் மாநாட்டிலும் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் பங்கேற்க இருக்கின்றார். நன்றி ராஜகுமரன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.